உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு ஜோதிட சேவையில் சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம். தமிழ் உலகின் ஜோதிட ஜோதி சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. அனைவருக்கும் வணக்கம். சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கத்தினுடைய 20வது கருத்தரங்கம் மிக அற்புதமாக இன்று மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவரையும் வணங்கி இன்றைய நிகழ்வுக்கு வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்று சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கத்தின் 20வது மாதாந்திர கருத்தரங்க நிகழ்ச்சி இனிதே துவங்கி சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள சங்கத்தினுடைய கௌரவ தலைவர் திரு விஜயனையா அவர்களுக்கும், சங்கத்தினுடைய செயலாளர் பேராசிரியர் துரைசாமி ஐயா அவர்களுக்கும், பொருளாளர் மகாலிங்கம் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இங்கு வருகை புரிந்துள்ள அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கும் மாணவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை கூறி சிற்றுரையை தொடங்குகிறேன். இப்ப யார் ஒருத்தர் ஜாதகம் பார்க்கணும்னாலும் ஜாதகம் பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். ஏதோ ஒரு நன்மையை எதிர்நோக்கி அல்லது ஏதோ ஒரு பிரச்சனைகளை எதிர்நோக்கி அந்த ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஒரு ஜாதகத்துல நன்மை செய்யக்கூடிய இடங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்கினம், பூர்வ புண்ணியஸ்தானம், பாக்கியஸ்தானம், அதாவது 1, 5, 9வது பாவங்கள் ஒரு ஜாதகத்துக்கு நன்மை செய்யும். அது போல ஒரு ஜாதகத்துல தீமை செய்யக்கூடிய பாவங்கள்னு பார்த்தோம்னா 6, 8, 12ஆம் பாவங்கள் தீமை செய்யக்கூடியதா இருக்கும். அதுதான் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதா இருக்கும். பொதுவாக ஒருத்தர் ஜாதகம் பார்க்கறதுக்கு வர்றாங்க அப்படின்னா ஏதோனா ஒரு சொத்து வாங்கறதுக்காகவோ, ஒரு திருமணம் குறித்தோ, அல்லது ஏதாவது ஒரு விசேஷங்கள் சார்ந்தோ ஜாதகம் பார்ப்பாங்க. அல்லது ஒரு பிரச்சனைகளுக்காக ஜாதகம் பார்க்கும்போது அந்த ஜாதகத்துல 6, 8, 12ஆம் இடங்கள் சார்ந்த மாதிரி சில பிரச்சனைகள் வரும்போது அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு தேடி ஜோதிடரை அணுகுவாங்க. இப்போ 6ஆம் இடம்னு பார்த்தோம்னா 6ஆம் வீட்டுக்குள்ளேயே 3 விதமான பலன்கள் இருக்குதுங்க. அதை ருணம், ரோகம், சத்ருன்னு சொல்லுவாங்க. ருணம் அப்படின்னா ஒருத்தர் வாழ்க்கையில செலுத்த வேண்டிய கடன், இந்த உலகத்துக்கு அவங்க திருப்பி கொடுக்க வேண்டிய பலன்கள் ருணம்னு சொல்றது. எல்லாரும் பிறந்தாங்கன்னா அவங்களுடைய ருணஸ்தானத்தின் பிரகாரம் அவங்க இந்த உலகத்துக்கு கொடுக்க வேண்டிய கடன்களை செலுத்தி ஆகணும். அது அவங்க குடும்பத்துக்கு ஆகட்டும் அல்லது வெளி உலகத்துக்கு ஆகட்டும், இந்த உலகத்துக்கு செலுத்த வேண்டிய கடன்களை செலுத்தினாதான் அவங்க வாழ்க்கை நிம்மதிக்கு வரும். அடுத்தது ரோகம்னு சொல்றது. ஒருத்தருடைய வாழ்க்கையில அவங்களுடைய உடல் சார்ந்த மாதிரியோ மனம் சார்ந்த மாதிரியோ ஒரு ரோகங்கள் ஏற்படும் போது அதுல இருந்து அவங்களுக்கு ஒரு விமோசனம் கிடைச்சாதான் அவங்க வாழ்க்கையில நிம்மதி ஏற்படும். அடுத்தது சத்ரு அப்படிங்கிறது. சத்ரு அப்படின்னா ஒருத்தருக்கு வாழ்க்கையில ஏற்படக்கூடிய எதிர்ப்புகள், தடைகள், இவைகளை கடந்தாதான் ஒருத்தருக்கு நிம்மதி ஏற்படும். பொதுவாக இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு வேணும் அப்படின்னா அந்த ஜாதகத்திலேயே அதற்கு விடை இருக்கும். ஒரு ஜாதகத்துல ஒருத்தருக்கு பிரச்சனை தீர்வுக்கு என்ன வழி அப்படின்னா அதுக்கு 9ஆம் இடம் தான் தீர்வு. 9ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உண்மை, நன்மை, நிம்மதி, அதிர்ஷ்டம், ஆனந்தம், பாக்கியம் இவற்றையெல்லாம் தரக்கூடியதான் 9ஆம் இடம். ஒருத்தர் வாழ்க்கையில எந்த விதமான பிரச்சனைகளை சந்திச்சாலும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படின்னா அவங்க ஆலய வழிபாடு செய்யறது, ஆண்டவனை உபாசனை பண்றது தான். இதற்காக இதற்குண்டான வழிகாட்டுதலை காட்டக்கூடியது ஒரு ஜாதகத்துல 9வது பாவம். 9வது பாவத்துல சுபகரங்கள் சம்பந்தப்பட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள் சுலபமா தீரும். அவங்க கோயிலுக்கு போய் வழிபாடு செய்தாங்கன்னாவே சீக்கிரமாவே அவங்களுக்கு விமோசனம் கிடைக்கும். அதே போல 9வது பாவத்தோட ஏதேனும் பாபகிரக சம்பந்தம் ஏற்பட்டிருந்தா அவங்க கோயிலுக்கு போறதுக்கோ வழிபாடு செய்யறதுக்கோ நிறைய தடைகளை சந்திப்பாங்க. சரியான வழிபாடு முறையை அவங்களால கடைபிடிக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் அவங்க கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அந்த பெண்மணி தன்னுடைய பர்ஸை தொலைச்சிட்டாங்க. அப்படி தொலைச்சிட்டதுனால அவங்களுக்கு வீட்டு சாவி, ஏடிஎம் கார்டு, மிச்சம் இருந்த பணம் இது எல்லாமே மிஸ் ஆகி போச்சு. அவங்க கோயிலுக்கு போய் வழிபாடு செய்துட்டு கூட வரும்போது ரொம்ப துன்பத்தை தான் அவங்க அடைஞ்சாங்க. என்ன காரணம் அப்படின்னா அவங்க ஜாதகத்துல 9வது பாவத்துல பாபகிரக சம்பந்தம் இருந்ததுனால அவங்களுக்கு வழிபாடு செய்தாலும் கூட அதுல நிறைய தடைகளும் பிரச்சனைகளும் தான் அவங்க சந்திச்சாங்க. ஜோசியருங்க சொல்றாங்களோ இல்லையோ, மக்களே ஏதாவது கோயிலுக்கு போனா கூட சொல்லுங்க சார், நாங்க கோயிலுக்கு அந்த கோயிலுக்கு வேணா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கோயிலுக்கு போறதுக்கு தயாரா இருக்கிற மாதிரி ஒரு சூழல்ல ஜோசியர்களும் கோயிலுக்கு அனுப்புறாங்க. ஒரு ஜாதகத்துல 9ஆம் இடம் நல்லா இருந்தா அவங்க எந்த சாமி கும்பிட்டாலும் அந்த கடவுள் மூலியமா அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஒருத்தருக்கு துன்பம் எங்க இருந்து வருது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ திருக்குறள்ல பாத்தீங்கன்னா
நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல் அப்படின்னு ஒரு திருக்குறள் மூலியமா திருவள்ளுவர் நமக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு. ஒரு நோயை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த நோய்க்கு என்ன காரணமா இருக்குது, அந்த நோய் எதனால வந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டான ஒரு சிகிச்சை முறை எடுத்தாதான் அந்த நோயை குணப்படுத்த முடியும். அதுபோல ஒரு மனுஷனுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்ததுன்னா அந்த பிரச்சனைக்கு எது காரணமா இருந்துச்சு, அந்த பிரச்சனையினுடைய மூல காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சாதான் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். அப்ப ஒவ்வொருத்தருக்குமே ஜாதகத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு சுபகிரகத்தோட, அதாவது 1, 5, 9வது பாவங்களோட பாபகிரக சம்பந்தம் ஏற்பட்டு இருந்ததுன்னா அவங்க வாழ்க்கையில துன்பத்தை அனுபவிப்பாங்க. ஒருத்தர் வாழ்க்கையில கஷ்டம் வருது அப்படின்னாவே 6, 8, 12ஆம் ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்கள் 1, 5, 9வது பாவங்களோட சம்பந்தப்பட்டு இருந்தா அவங்க வாழ்க்கையில துன்பத்தை அடைஞ்சிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க ஜோசியரை நோக்கி வருவாங்க. அப்ப அந்த மாதிரி பாவம் சார்ந்த மாதிரி திசா புத்திகள் நடந்துட்டு இருக்கும். அப்ப அவங்களுக்கு தீர்வு சொல்லணும் அப்படின்னா 9ஆம் இடங்கள்ல சுபகிரகங்களுடைய சம்பந்தம் இருக்குதான்னு பார்க்கணும், பாபகிரக சம்பந்தம் இல்லாம இருக்கணும். ஆனா பாபகிரக சம்பந்தம் இருந்துச்சுன்னா அவங்க கடுமையான விரத முறைகளை கடைபிடிக்கணும். அதற்கு பின்னால்தான் அவங்க வழிபாட்டுக்கு பலன் கிடைக்கும். இதுல என்ன திருவள்ளுவர் சொல்ற கருத்து பிரகாரம் பார்க்கும்போது நோய் முதல் நாடி அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அவங்களுடைய பிரச்சனைக்கு எது காரணம் அப்படின்னு பார்க்கணும். அப்ப ஒவ்வொரு ஜாதகத்திலையுமே அவங்களுடைய முன்வினை கர்மா தான் அவங்களுக்கு இந்த மாதிரி பாப கிரக நிலைகளையே கொடுக்கும். ஒருத்தர் பிறக்கும் போது பாப கிரக நிலைகள் அமையுது அப்படின்னா அவங்க முன்ஜென்ம கர்மாக்கள்லயே அவங்களுக்கு பாப கர்மா இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி பாப கிரகனுடைய தோஷ அமைப்பு அவங்களுக்கு கிடைக்குது. அப்ப என்னன்னா இவங்களுக்கு பிரச்சனையினுடைய மூல காரணம் முன்ஜென்மங்களை செய்ததுதான். அந்த முற்ஜென்மங்களை செய்த கர்மாக்களுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா 3 விதமா சொல்லப்படுதுங்க. முற்ஜென்மங்களை செய்திருக்கக்கூடிய கர்மங்களை இந்த ஜென்மத்துல அனுபவிச்சு கழிச்சுக்கிட்டு இருக்கிற கர்மாக்களுக்கு பேரு பிராரத்த கர்மா. அப்படி அனுபவிச்சு கழிச்சுக்கிட்டு இருக்கிற கர்மாக்களை தவிர மிச்சம் எஞ்சி இருக்கக்கூடிய கர்மங்கள் சஞ்சித கர்மான்னு சொல்லுவாங்க. சஞ்சித கர்மானா அவங்களுடைய கர்மாக்கள்ல இருப்பு இருக்கக்கூடிய கர்மாக்கள் சஞ்சித கர்மா. இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கையில செஞ்சுக்கிட்டே இருக்கிற வினைகள் மூலியமா உருவாகக்கூடிய கர்மா ஆகாமிய கர்மான்னு சொல்றது. அப்போ இந்த 3 கர்மாக்களுங்க சார்ந்துதான் ஒருத்தருக்கு ஜென்ம பலன்கள் கிடைக்கும், ஒருத்தருடைய ஜாதகம் அமையும். ஒரு குழந்தை இந்த உலகத்துல ஜனனம் எடுக்குது அப்படின்னா இந்த கர்மாக்கள் அடிப்படையில தான் அவங்களுக்கு ஜாதகமே அமையும். அப்போ ஒருத்தருடைய கர்மாக்களை ஆய்வு செய்யணும் அப்படின்னா அவங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். அவங்க முற்ஜென்மங்கள்ல செய்த கர்மாக்களுடைய விளைவு தான் அவங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம். லக்கினமோ பூர்வ புண்ணிய ஸ்தானமோ கெட்டிருந்தா அதுக்கு விட சொல்ற பகுதியே பாக்கியஸ்தானம் தான். பாக்கியஸ்தானத்தின் மூலியமா தான் இதுக்கு தீர்வு கிடைக்கும். ஒரு ஜாதகத்துல ஒரு ஜாதகருக்கு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா அந்த ஜாதகத்துல 9வது பாவத்தை ஆய்வு செய்துதான் அவங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு சொல்லணும். அந்த பிரச்சனை எந்த பாவத்தை சார்ந்த மாதிரி வேணாலும் இருக்கலாம். அது குடும்பம் சார்ந்த மாதிரி இருக்கலாம், தொழில் சார்ந்த மாதிரி இருக்கலாம், புத்திரபாக்கியம் சார்ந்த மாதிரி இருக்கலாம், குடும்ப வாழ்க்கை சார்ந்த மாதிரி இருக்கலாம், பொருளாதாரம் சார்ந்த மாதிரி இருக்கலாம். இதுல எந்த விதமான பிரச்சனைகள் ஒருத்தர் சந்திச்சிட்டு இருந்தாலும் அதுக்கு தீர்வு சொல்லக்கூடிய பாவம் 9வது பாவம். 9ஆம் அதிபதி 9ஆம் பாவத்தில் நின்ற கிரகம், 9ஆம் அதிபதிய நட்சத்திர சாரத்துல நிற்கக்கூடிய கிரகங்களும் இந்த பாக்கியத்தை கொடுக்கும். இதை ஆய்வு செய்துதான் அவங்களுக்கு நம்ம தீர்வு சொல்லணும். பகவத்கீதையில 10வது அத்தியாயத்துல 4, 5ஆம் ஸ்லோகங்கள்ல இதுக்கு ஒரு விளக்கம் இருக்குதுங்க. என்ன அப்படின்னா, தீர்மானம் செய்யும் திறன் அப்படின்னா புத்தி, உண்மையான அறிவு அப்படின்னா ஞானம், மோகமின்மை, பொறுமை, உண்மை, புலனடக்கம், மனவடக்கம், இன்பமும் துன்பமும், தோன்றுவதும் அழிவதும், பயமும் பயமின்மையும், அகிம்சை, சமபாவனை, மகிழ்ச்சி, தவம், தானம், புகழ், இகழ்வு, இத்தகைய மனப்பாங்குகள் என்னிடமிருந்து தான் உண்டாகின்றன அப்படின்னு ஸ்ரீகிருஷ்ணர் சொல்லியிருக்கிறார். இப்போ ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய இந்த அறிவு, அஞ்ஞானம், இந்த புகழ்ச்சி, இகழ்ச்சி, பயம், பயமின்மை, இந்த எல்லா பண்புகளுமே கடவுள்கிட்ட இருந்துதான் வருதுன்னு கடவுளே சொல்றார். ஆனா இது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பாங்குல வெளிவருது அப்படின்னா அதற்கு காரணமும் அவர் சொல்றாரு. ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய அகங்காரம், மமகாரம், முன்வினை வாசனை, இதன் அடிப்படையில தான் இந்த குணங்கள் அவங்ககிட்ட வெளிப்படும். அதற்கேற்பதான் அவனுக்கு கர்மாக்கள் உருவாகும். அதற்கு மேல அத்தியாயம் 18ல 66வது ஸ்லோகத்துல சொல்றாரு, உன் கடமைகளை என்னிடம் அர்ப்பணித்து விட்டு சர்வ வல்லமை பொருந்திய பரமேஸ்வரனான என்னையே சரணடைவாயாக. நான் உன்னை
பாவங்கள் அனைத்திலிருந்தும் விடுவிப்பேன், வருந்தாதே அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ கடவுளை சரணடைந்து அவரிடத்துல பிரார்த்தனை பண்ணினாவே எல்லா பாபங்கள்ல இருந்தும் விமோச்சனம் தருவதாக கடவுள் சொல்லியிருக்கிறார். வைராகியத்தோட கடவுளை மனசை ஒருமுகப்படுத்தி தியானம் செய்தா அவங்களுடைய முற்ஜென்ம வினைகளுடைய தாக்கம் நீங்கும் அப்படின்னு பகவான் கிருஷ்ணரே சொல்லியிருக்காரு. அப்படிங்கும்போது ஒவ்வொருத்தருமே தன்னுடைய பூர்வ ஜென்ம வினையிலிருந்து மீளணும் அப்படின்னா அவங்க கடவுளை தியானம் செய்யணும். அதோட அவருடைய இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் பூஜித்து ஆத்ம ஞானத்தை வளர்த்து கொண்டு அற வாழ்க்கை வாழ்ந்தாலும் அவங்களுடைய கஷ்டங்கள்ல இருந்து அவங்களுக்கு நிவர்த்தனை கிடைக்கும். இந்த மாதிரி கருத்துக்களை சிந்திச்சு ஒவ்வொருத்தருமே மன தூய்மையோடு வாழ்ந்து அறச்செயல்களை செய்தாங்கன்னாவே அவங்க நல்ல வாழ்க்கை வாழ முடியும். தீய விளைவுகள் இருந்து தன்னை காப்பாத்திக்கணும் அப்படின்னா அதற்காக ஒருத்தர் தான தர்மங்கள் செய்து நற்கர்மங்கள் செய்யறது நல்லது. தானம்னா என்ன அப்படின்னா ஒரு பொருளை ஒருத்தருக்கு தானமா கொடுத்தா அதுல ஒரு பலனை எதிர்பார்க்கறது தானம். எந்த விதமான பலனையும் எதிர்பார்க்காமலே ஒருத்தருக்கு மனப்பூர்வமா கொடுத்து உதவுறது தர்மம். தர்மம் தலை காக்கும். அதனால தான தர்மங்கள் செய்து கடவுளை தியானித்தா அவங்களுக்கு பூரணமான விமோச்சனம் கிடைக்கும், எல்லா பிரச்சனைகள் இருந்தும் தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்துக்களோட இன்றைய என்னுடைய உரையை இனிதே நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.